ஹாய் ஸ்ரீ. ஹாய், வா வா உட்காரு உட்காரு. என்ன ரொமான்டிக் லவ் ஸ்டோரி படிக்கிறியா? இல்ல, சீரியஸ் த்ரில்லர் ஸ்டோரி. ஓ, ஒரு பொண்ணு 3 பேரை கதற கதற கொலை பண்றா. ஹேய், என்னடி இது? இந்த மாதிரி நாவல் படிக்கிற டைமா இது? ஏன், இது என்ன மிட் நைட்டா? வெரைட்டி வெரைட்டி கார்த்தியை காதலிச்சு அவ வாயாலே லவ் பண்றேன்னு சொல்ல வச்சாச்சு. இந்த மூடுக்கு அப்படியே ஒரு லவ் ஸ்டோரி படிச்சா மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்கிற ஃபீல் வரும். சரிதான் போடி, எனக்கு வயித்துக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்குது. அச்சச்சோ, என்னடி என்ன சொல்ற? ஏய், பயத்துலடி. ஐயோ, ஏண்டி ஸ்ரீ, லவ் எக்ஸ்போஸ் பண்ணியாச்சு, அங்க இருந்து கிரீன் சிக்னல் கிடைச்சாச்சு, அப்புறம் என்னடி பயம்? இந்த லவ் சக்சஸ் பண்றதுக்காக வண்டி வண்டியா போய் சொல்லி வச்சிருக்கேனே. இதெல்லாம் எப்ப கார்த்திக்கு தெரிய போதோ? தெரிஞ்சாலும் கார்த்தி உன்னை கோச்சுக்க மாட்டாரு. எப்படி சொல்ற? ஐயா இப்போ காதல் மயக்கத்துல இருக்காருல்ல, அத வச்சுதான் சொல்றேன். கார்த்திகெல்லாம் அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுடி. அவருக்குன்னு சில பாலிசிஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் வச்சிருக்காரு. அத மீறதும் அவருக்கு பிடிக்காது, மீறவங்களையும் பிடிக்காது. சரி, என்னவோ சொல்ற, பாக்கலாம். ஆமா, உன் போனும் கார்த்தி போனும் எப்பவும் பயங்கர பிஸியாவே இருக்காமே. நீ வேற, காலையில இருந்து ஒரு போன் கூட பண்ணல. என்னடி இது, பொழுது விடிஞ்சு இவ்ளோ நேரம் ஆகுது, ஒரு குட் மார்னிங் மெசேஜ்ல ஆரம்பிச்சு இது வரைக்கும் குறைஞ்சது அட்லீஸ்ட் ஒரு 50 மெசேஜ் ஆகுது இந்த பக்கமும் அந்த பக்கமும் பறந்திருக்க வேண்டாமா? சரி, அட்லீஸ்ட் ஒரு 20 ஃபோன் கால்ஸ் அதுவும் இல்லையா? என்னடி லவ் இதெல்லாம்? அதான் சொன்னேனேடி, எனக்கு பயமா இருக்குன்னு. பேசாம அவர்கிட்ட உண்மையை சொல்லிடலான்னு நினைக்கிறேன். ஏய், அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையாயிரு. இப்போ நீ முதல்ல உன் ஆளுக்கு ஒரு ஃபோன் போடு. எதுக்குடி? வேணாண்டி இந்த வம்பெல்லாம். ஐயோ, என்னடி இது, இப்படி பயப்படுற? உனக்காக வேண்டாம், எனக்காக ஒரு ஃபோன் கால். வால் கிட்ட ஒரே ஒரு ஹலோ சொல்லிக்கிறேன். சரி வா. குடு கார்த்திக், நீ ஏன் கஷ்டப்படுற? யாருன்னு நான் பாக்குறேன். ஹலோ ஹலோ, யாருங்க? கார்த்திக் சார் நம்பர் தானே இது? ஆமா, நீங்க யாரு? யாருடி? ஐயோ, உங்க அம்மாடி. ஷூ போச்சு, பேசு. ஹலோ மேடம், உங்களுக்கு கிரெடிட் கார்டு ஏதாவது வேணுமா? ஏமா, உங்களுக்குலாம் நேரம் காலமே கிடையாதா? அது எப்படி? வண்டி டிரைவ் பண்ணிட்டு இருக்கும் போதோ இல்ல முக்கியமான வேலையில இருக்கும் போதோ கரெக்டா கண்டுபிடிச்சு போன் பண்ணுவீங்களா? வைமா போன. யாருமா? கிரெடிட் கார்டு தொல்லை நினைச்சேன். என்னடி ஸ்ரீ, மாமியார் கிட்ட இருந்து செம டோஸ் போல இருக்கு. ரிசீவரையும் காதையும் தாண்டி அவங்க திட்டு ஏன் காதுல வந்து விழுந்துருச்சு. ஏய், போன் பண்ணு என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இப்ப கிண்டல் வேற பண்றியா? ஏய் ப்ளீஸ், கோச்சுக்காதடி. கார்த்திக் அம்மாவுக்கும் எனக்கும் முதல் மீட்டிங்லயே முட்டிக்கிச்சு. இப்ப பாரு, தேவையில்லாம மறுபடியும் மாட்டிக்கிட்டேன். ஏய் ஸ்ரீ, கவலைப்படாதடி. உலகத்துல 2 லேடிஸ்குள்ள அதிகமா சண்டை நடக்குதுன்னா அவங்க மாமியார் மருமகளா தான் இருக்க முடியும். சோ அந்த லாஜிக் படி வச்சு பார்த்தா அவங்கதான் உனக்கு மாமியார். ஏய் ப்ளீஸ் டி, முறைக்காத. இதுல நீ இன்னொரு விஷயத்த கூட நினைச்சு பார்க்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லா சண்டையும் போட்டு தீத்துட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் சண்டை போடுறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது பாரு. கிண்டல பண்ற உன்ன. எங்க என்னங்க ஆபீஸ் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இன்னும் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என்னாச்சு? தலை வலிக்குதானோ? என்னங்க இது, தலைவலிக்கும் போது எங்க ஆபீஸ் கிளம்புறீங்க? முக்கியமான வேலை இருக்கணும்.
சரி இருங்க, மாத்திரை எடுத்துட்டு வரேன். சரி, நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். நீங்க சொல்ற பேச்சு கேளுங்களேன். இன்னைக்கு ஒரு நாளாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்களேன். இல்ல அனு, ஆஃபீஸ்ல முக்கியமான வேலை இருக்கு. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? உங்களுக்கு எப்பவுமே முக்கியமான வேலை இருக்கும், எனக்கு தெரியும். ஆனா ப்ளீஸ், உடம்பு முடியாம இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி ஓடி ஓடி உழைக்கிறது யாருக்காகவும் அவசியம் இல்லைங்க. சொன்னா கேளுங்க, உள்ள வந்து படுங்க, வாங்க. சொல்லுங்க. வந்துடுறேன். 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். வந்துடுறேன். என்னங்க அது 10 நிமிஷம்ங்கிறீங்க? தலைவலியோட எப்படிங்க? போன் வந்துருச்சு, நான் ஆஃபீஸ் போய் தான் ஆகணும். முக்கியமான வேலை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. கவலைப்படாது, நான் சமாளிச்சுக்கிறேன். வரேன். ஜாகிரதை. பாத்துக்கங்க. இந்த வீடு தான் கார்த்தி. ஓ, அனு, என்ன ஆச்சரியம்? என்ன பல்லவி, வீடு தேடி வந்து சர்ப்ரைஸ் விசிட் கொடுக்கலான்னு வந்திருக்கீங்களா? இல்ல அனு, எனக்கே தெரியாது நான் உங்க வீட்டுக்கு வர போறேன்னு. உங்களை பார்த்த உடனே எனக்கே சர்ப்ரைஸா இருக்கு. சரி, முதல்ல உள்ள வாங்க. ஏமா இவங்க உனக்கு முன்னாடியே தெரியுமா? ரொம்ப நல்லாவே தெரியும். என்ன அனு, நான் சொல்றது கரெக்ட் தானே? நீங்க சொல்றது பெர்ஃபெக்ட்லி கரெக்ட். ஓகே அனு, இது என் பையன் கார்த்திக். ஹலோ ஆண்டி. ஹலோ பல்லவி, உங்களுக்கு இவ்ளோ பெரிய பையன் இருக்கான்னு என்னால நம்பவே முடியல. போதும் அனு, சும்மா போய் சொல்லாதீங்க, நான் நம்ப மாட்டேன். கார்த்திக், உங்க அப்பாவோட பர்த்டேக்கு நான் ஒரு வாட்ச் பிரசன்ட் பண்ணல, அதை செலக்ட் பண்ணது யார் தெரியுமா? இவங்க தான். அப்படியா? வெரி குட் செலக்ஷன் ஆண்டி. தேங்க்ஸ். ஆமா கார்த்திக், அவங்க ஹஸ்பண்டுக்காக செலக்ட் பண்ணி வச்சிருந்த வாட்ச எனக்காக விட்டு கொடுத்தாங்களே. இந்த காலத்துல அந்த மாதிரி மனசு யாருக்கு வரும்? பல்லவி ப்ளீஸ், நான் எப்போ ஒரு விஷயம் செஞ்சேன், அது எத்தனை வாட்டி தான் சொல்லுவீங்க? அப்படி இல்லை ஆண்டி, விட்டு கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல மனசு இருக்கணும். அது எப்ப வேணா பாராட்டலாம், எத்தனை தடவை வேணா பாராட்டலாம். ஆமா அனு, கார்த்தியும் உங்களை மாதிரி தான். மத்தவங்களுக்காக எதை வேணாலும் விட்டு கொடுப்பான். சோஷியல் சர்வீஸ் அது இதுன்னு ஐயா ரொம்ப பிஸியா இருக்காரு. ஓ, இப்ப கூட அந்த விஷயமா தான் உங்களை பார்க்க வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமா ஆண்டி. எதேச்சியா நான் அவங்க கூட வந்தேன், இங்க வந்துட்டேன், உங்களையும் பார்த்துட்டேன். Very good. ரொம்ப நல்லதா போச்சு. Pleasant surprise. உள்ள வாங்க. வாங்க. உட்காருங்க. ப்ளீஸ்.
சொல்லுப்பா கார்த்தி, என்ன விஷயம்? ஆண்டி, ஐயா எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். அவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சோசியல் சர்வீஸ்ல எனக்கு இன்ட்ரெஸ்டா வந்துச்சு. ஆஃபரேஜ் நடத்திட்டு இருக்காரு. வணக்கம்மா. வணக்கங்க, சொல்லுங்க. ஃபைல மறந்துட்டேன். ஃபைல மறந்துட்டேன். இவ்வளவுதானே விஷயம். கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அப்படியே ஆண்டி? நிச்சயமா. நீங்க என்ன எங்க லேண்ட விலைக்கா கேக்குறீங்க? ஆஃப்டர் ஆல் ஒரு 6 months அந்த ஆர்ஃபனேஜை ஷிஃப்ட் பண்ணிக்கலாமான்னு கேக்குறீங்க. இது கூட செய்யலைன்னா எப்படிங்க? இது செஞ்சா நான் என்ன குறைஞ்சா போயிடுவேன்? ரொம்ப தேங்க்ஸ்மா. இந்த விஷயம் இவ்வளவு சீக்கிரமா முடியும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. அதனால என்னங்க, என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி, அவ்வளவுதான். பல்லவி, இது சம்பந்தமா என் ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்லிடுறேன். சார் ஒத்துக்குவாரா? கவலையே படாத, நிச்சயமா ஒத்துப்பாரு. சரி ஆண்டி, அப்புறம் நாங்க அக்ரிமெண்ட் ரெடி பண்ணிடலாமா? உடனே ரெடி பண்ணிடுங்க. ஓகே அனு, அப்ப நாங்க கிளம்புறோம். கிளம்புறதா? என்ன சொல்றீங்க? முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஒரு காஃபியாவது சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. இல்ல அனு, எனக்கு மயிலாப்பூர்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் கண்டிப்பா போயாகணும். தப்பா நினைச்சுக்காதீங்க. இன்னொரு நாள் நாங்க கண்டிப்பா வரோம். சரி, ஆனா நிச்சயமா வரணும். ஓகே ஆண்டி, பை. நாங்க கிளம்புறோம். ஓகே, வரோம்மா. இங்க பக்கத்து தெருல தாயா வீடு. வண்டி ரெடி ஆகுமா ஆகாதா? இல்ல நான் நடந்தே போகட்டமா? ரெடி ஆச்சு சார், உட்காருங்க. சரி, கிளம்பு. சரி அனு, நான் கிளம்புறேன். சரி பல்லவி, நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். எப்படியோ நான் உங்க வீட்டுக்கு வந்தாச்சு. நீங்க எங்க வீட்டுக்கு வர வழிய பாருங்க. ஏதாவது ரீசனை சொல்லி தட்டி கழிக்கலான்னு மட்டும் நினைக்காதீங்க. சரி சரி, கவலையே படாதீங்க. அடே கோபி, ராஜாராமனுடைய சின்ன வீடும் பெரிய வீடும் ஒன்னா சேர்ந்து உன் பழப்புல மண்ணை அள்ளி போட்டுட்டாங்களேடா. இனிமே நீ என்னடா செய்ய போற? ஆட்டோ. ஓகே அனு, நான் கிளம்புறேன். ஓகே, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஓகே ஆண்டி, பை. ஓகேப்பா, பாய். பை பாய். என்ன தங்கமான குணம் இல்ல கார்த்தி? ஆமாம்மா. எனக்கு என்னமோ அனுக்கும் எனக்கும் நடுவுல கண்ணுக்கு தெரியாத ஒரு பந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. வேடிக்கையா இருக்கு.